பாக்யராஜ் பேசுகிறேங்க. என்னுடைய முதல் மனைவி பிரவீனா உடல்நலக்குறைவால் காலமான பிறகு என்னோட உலகம் தலையிலாக போயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு ஆதரவு வேணும்ல, அதை தேடித்தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் டைரக்ட் பண்ண டார்லிங் 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 படத்தில் பூர்ணிமா நடித்தாங்க. அவங்கக்கிட்ட பேசி பழகும்போது அவங்களோட நல்ல மனசு, அவங்களுடைய தைரியம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அட, நம்மளை புரிஞ்சுக்கிற பொண்ணு இவங்க தானோன்னு ஒரு யோசனை மனசுக்குள்ள ஓடிச்சு. பூர்ணிமா ஒரு தடவை பாரிஸ்ல இருந்து திரும்பி வர்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து கார்ல நான் தான் கூட்டிட்டு வந்தேன். கார்ல வரும்போதே டைரக்டா கேமரா, லைட்ஸ், ஆக்ஷன் எதுவுமே இல்லாம, என்னங்க உங்களுக்கு சம்மதமா, என்னோட வாழ்க்கைக்குள்ள வர உங்களுக்கு சம்மதமானு ஒரே போடா போட்டேன். என்னோட பாணியில சொன்னா சஸ்பென்ஸ் வைக்காம டைரக்டா கிளைமாக்ஸுக்கே போயிட்டேன். பூர்ணிமாவும் யோசிக்கல, என்னோட அம்மாட்ட பேசிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னங்க, பூர்ணிமா வீட்டுக்கு போய் சம்மானம் கேட்போன்னு போனேன். அது ஒரு பெரிய குடும்ப சப்ஜெக்ட் படம் மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுங்க. பூர்ணிமா அம்மா கிட்ட கேட்டா அப்பா கிட்ட பேசுங்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டா தாத்தா கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. பூர்ணிமா தாத்தா கிட்ட போய் நிற்கும் போது, அடங்கப்பா, ஒரு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறதுக்குள்ள ஒரு 3 மணி நேர படமே எடுத்திருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. ஆனாலும் எல்லாருடைய சம்மதமும் எனக்கு கிடைச்சது. எங்க கல்யாணத்தை சாதாரண பண்ண விடாம எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னின்றி நடத்தி வச்சாரு. எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் பூர்ணிமா கையில வச்சிருந்த 25 படங்களையும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுதாங்க என் மேல அவங்களுக்கு இருந்த உண்மையான காதல். அதுக்கு பேர் தாங்க பூர்ணிமா பாக்யராஜ் காதல் கல்யாணம். ஓகே நண்பர்களே, என்னோட படம் ஒன்று ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன். பாய் பாய்.